ஹாய் எவ்ரிவன், இப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியணும்னா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடலை மாவு ஃபேஸ் பேக். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் போடுறதுக்காக. இதை மெயினாக பார்த்தீங்கன்னா நோஸ் மேலே இருக்கும். ஸோ அதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து 1.5 ஸ்பூன் கடலை மாவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அரிசி மாவு. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் முல்தானி மெட்டி. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த முல்தானி மெட்டி போட தேவையில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எல்லோயிஷ் நேச்சர் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஒரு திக் கர்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ரா மில்க் தான் எடுக்கணும், காசாத பால் தான் எடுக்கணும். காசின பால் தேவையில்லை. இதை உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அவ்வளோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இருந்தாலும் ஓகே, 2 ஸ்பூன் இருந்தாலும் ஓகே. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் நைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உடனே ரிசல்ட் கிடைக்காது. காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஸ்மூத்தான நேச்சர் உங்களோட ஃபேஸை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து ரிமூவ் பண்ணிடணும். நான் இங்கே உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். அது காஞ்ச அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் கழித்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். அதை வந்து வாட்டரால் ஃபேஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை நல்லா ரப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்லோ மோஷனில் ரொட்டேட் பண்ணி தான் ரப் பண்ணணும். எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃபேஸில் வந்துட்டு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.